ஈரான் மேல நேற்று இஸ்ரேல் ஒரு ட்ரோன் தாக்குதலை நடத்தினதுக்கு பிறகு மத்திய கிழக்கில் உருவாகி இருக்கிற பதற்றம் தனியும் குறைவடையும் என்று சொல்லி பலராலையும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. என்று சொன்ன அந்த தாக்குதலுக்கு பிறகு ரெண்டு தரப்புமே அமைதியா இருந்தாங்க. ஈரானா இருந்தாலும் சரி, இஸ்ரேலா இருந்தாலும் சரி, தங்களோட முகத்தை பாதுகாத்துக் கொள்றதுக்காக இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்த வேண்டிய தேவை இருந்தது. அந்த தாக்குதல் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. பெரிய அளவான ரியாக்ஷன் ஈரான் தரப்புல இருந்து வெளியிடப்படல. அப்ப மத்திய கிழக்கு பதற்றம் முடிவுக்கு கொண்டு வரப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனா இப்ப ஒரு பொது பிரச்சனை உருவாகி இருக்கு. ஈரானுக்கு சார்பா செயற்படுற ஒரு ராணுவ குழு மேல ஈராக்ல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஒருவருட உயிர் காவு கொள்ளப்பட்டு 8 பேர் காயமடைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. மிகப்பெரிய ஒரு வெடிச்சம்பவம் அங்க பதிவாகி இருக்கு. ஆனா இந்த தாக்குதலை நடத்தினது யாருன்றது தெரியாது. அங்க என்னதான் நடந்தது இந்த வீடியோல விளக்கமா பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜன். ஈரானுக்கு சார்பா செயற்படுற ராணுவ குழுக்கள், ஆயுத குழுக்கள் பல இடங்கள்லயும் இருக்கு. ஹமாஸா இருக்கலாம், ஹிஸ்புல்லாவா இருக்கலாம், ஹூத்தியா இருக்கலாம். அத மாதிரி தான் சிரியாவிலையும் ஈராக்லையும் கூட ராணுவத்தோட சேர்ந்து செயற்படுற சில அமைப்புகளும் ஆயுத குழுக்களும் ஈரானுக்கு சார்பா செயற்பட்டு வருது. அப்படியான ஒரு ஆயுத குழு தான் இந்த PMF என்று சொல்லப்படுற ஆயுத குழு, பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸ் என்று சொல்லி சொல்லப்படுது. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதுல மிக முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னா 2014ஆம் ஆண்டுல இந்த அமைப்பு உருவாக்கப்படுது. IS இயக்கத்துக்கு எதிராக போராடுறதுக்காக தான் இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு அமைப்பாகவும் இது சர்வதேச அளவுல பார்க்கப்படுது. ஈராக்குக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இப்ப நெருக்கமான தொடர்புகள் இருந்தாலும் கூட அந்த நாட்டு ராணுவத்தோட சேர்ந்து செயல்பட்டு வர PMF படைப்பிரிவு அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடுகளை கொண்டிருக்கு. 2014ஆம் ஆண்டுல உருவாக்கப்பட்டிருந்தது. 2018ஆம் ஆண்டுல இருந்து ஈராக் ராணுவத்திட உத்தியோகபூர்வமான ராணுவத்திட ஒரு அமைப்பா, ஒரு படைப்பிரிவா தான் இது செயல்பட்டு வருது. கிட்டத்தட்ட 40,000 தொடக்கம் 1,00,000 படை வீரர்கள் இந்த அமைப்புல இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த அமைப்போட ராணுவ முகாம், ராணுவ தளம் மேலதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அந்த ராணுவ தளம்ன்றது மிக முக்கியமான ஒரு இடம். குறிப்பா ஈராக் தலைநகர் பக்தாத்ல இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு கல்சு என்று சொல்லப்படுற இடத்துல தான் இந்த ராணுவ தளம் அமைஞ்சிருக்கு. இது வருமனே PMF அமைப்பு மட்டும் பயன்படுத்துற ஒரு ராணுவ தளம் கிடையாது. ஈராக்ட உத்தியோகபூர்வமான அரசப்படை ராணுவம் பயன்படுத்துற ஒரு ராணுவ தளமாகவும் இது காணப்படுது. அதே நேரத்துல பெடரல் போலீஸ், ஈராக்ட பெடரல் போலீஸும் இந்த ராணுவ தளத்தை நீண்ட காலமாவே பயன்படுத்தி வருது. ஒரு கூட்டு ராணுவ தளமா தான் இந்த இடம் செயற்பட்டு வந்திருக்கு. குறிப்பா அமெரிக்க கூட்டுப்படைகள் ஈராக் மேல படையெடுப்பு நடத்தின காலகட்டத்துல இந்த இடம், இந்த ராணுவ தளம்ன்றது அமெரிக்க ராணுவத்தோட கட்டுப்பாட்டுல இருந்தது. 2011ஆம் ஆண்டு ஈராக் பாதுகாப்பு அமைச்சிட்டு அது உத்தியோகபூர்வமா ஒப்படைக்கப்பட்டிருந்தது. ஆனா இங்க மிக முக்கியமான ஆயுத கிடங்குகள் இருக்கிறது கவனிக்கப்பட வேண்டியது. இதனாலதான் மிகப்பெரிய ஒரு வெடிச்சம்பவம் இங்க ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்தடுத்து 5 வெடிச்சம்பவங்கள் இந்த இடத்துல பதிவாகி இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா இந்த தாக்குதல் எப்படி நடத்தப்பட்டது என்றது இதுவரைக்குமே தெரியாது. ஈராக் ராணுவம் சொல்ற விஷயம், எப்படி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்ற சம்பந்தமா நாங்க விசாரணைகளை இப்போதைக்கு நடத்தி இருக்கிறோம். ஒரு மிசைல் தாக்குதலோ, ஏவுகணை தாக்குதலோ, இல்லாட்டி ட்ரோன் தாக்குதலோ நடத்தப்பட்டதுக்கான எந்த விதமான ஆதாரங்களும் இதுவரைக்குமே கிடையாது என்று சொல்லி ஈராக் ராணுவம் அறிவிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. அப்ப இந்த தாக்குதல் எப்படி நடத்தப்பட்டதுன்றது இதுவரைக்குமே மர்மமா இருக்கு. அடுத்த விஷயம், இந்த தாக்குதல் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது மிகப்பெரிய ஒரு ஆயுத கிடங்கு. அந்த ஆயுத கிடங்குல வெடிச்சம்பவம் பதிவாகி இருக்கு. உள்ள என்ன நடந்ததுன்னு சொல்லி அவங்களுக்கு சார்பான ஊடகங்கள்ல கூட காட்சிகளோ தகவல்களோ அதிக அளவுல இதுவரைக்கும் வெளியிடப்படாம இருக்கு. அங்க போன ஊடகவியலாளர்கள் திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் செய்திகள், தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஒரு நபர்ட, ஒரு PMF படை உறுப்பினர்ட உயிர் காவு கொள்ளப்பட்டிருக்கு. 8 பேர் காயமடைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. ராணுவ உறுப்பினர்களும் சில பொதுமக்களும் இதுல இருக்கிறாங்கன்னு சொல்லியும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு அமெரிக்கா மேல ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. குறிப்பா இந்த PMF அமைப்பிட உத்தியோகபூர்வமான சோசியல் மீடியா பக்கங்கள்லயே அமெரிக்கா இந்த தாக்குதல் நடத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அது சம்பந்தமான சில புகைப்படங்கள் கூட அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கங்கள்ல இன்னைக்கு காலையில வெளியிடப்பட்டிருந்தது. ஆனா அந்த காணொளிகளும் காட்சிகளும் போட்டோ இமேஜ் எல்லாமே இப்ப டிலீட் பண்ணப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி அமெரிக்கா தான் இந்த தாக்குதலை நடத்தினது என்று சொல்லி PMF குற்றம் சாட்டி சோசியல் மீடியா பக்கங்கள்ல போட்ட பதிவும் கூட அதுக்கு பிறகு நீக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா இதோட பின்புலம் என்னன்னு சொன்னா, ஈராக்கோட பிரதமர் முகமது ஷியா
இப்ப அமெரிக்காவுல ஒரு விஜயத்தில் ஈடுபட்டிருக்கிறாரு. மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அங்க நடத்தப்பட்டு வருது. இப்படியான பின்புலத்துல தான் அமெரிக்கா மேல குற்றம் சாட்டப்பட்டது. அந்த குற்றச்சாட்டு சம்பந்தமான பதிவு நீக்கப்பட்டிருக்குன்றதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஆனா அமெரிக்க ராணுவம் தெளிவா சொல்லியிருக்கு, இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் இடையில எந்த விதமான தொடர்பும் கிடையாது, இது ஒரு போலியான தகவல் என்ற விஷயம் அமெரிக்காவால சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலேயே அமெரிக்கா இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை நடத்தி இருக்க வேண்டிய தேவை இப்போதைக்கு கிடையாது என்று சொல்லி போரியல் சம்பந்தமான நிபுணர்கள் ஊடகங்கள்ல கதைக்கிறத பார்க்க முடியுது. என்று சொன்னா மத்திய கிழக்கில் உருவாகி இருக்கிற பதற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டிய, தணிக்க வேண்டிய ஒரு தேவை அமெரிக்காவுக்கு இருக்கு. அதுக்கான தீவிரமான முயற்சிகள்ல அமெரிக்கா வெளிப்படையாக ஈடுபட்டு வாரதையும் கூட பார்க்க முடியுது. இப்படியான ஒரு பின்புலத்துல ஈரானுக்கு சார்பான ஒரு ராணுவ அமைப்பிட ஆயுத களஞ்சிய சாலையை, ராணுவ தளத்தை தாக்க வேண்டிய ஒரு தேவை அமெரிக்காவுக்கு இப்போதைக்கு கிடையாதுன்னு சொல்லியும் போரியல் சம்பந்தமான நிபுணர்கள் ஊடகங்கள்ல சொல்றாங்க. அதே நேரம் இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கலாம் என்று சொல்லி வலுவான சந்தேகங்கள் முன்வைக்கப்படுது. ஆனா அதுக்கான போதுமான ஆதாரங்கள் கிடையாது. வழமை மாதிரி இந்த குற்றச்சாட்டுக்கு எந்த விதமான பதிலையும் இஸ்ரேல் இதுவரைக்கும் சொல்லல. நாங்க தான் நடத்தினோம் என்று சொல்லியும் சொல்லல, நாங்க இதை நடத்தல என்று சொல்லியும் இஸ்ரேல் சொல்லல. பொதுவாகவே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுற நேரங்கள்ல இஸ்ரேல் அதுக்கு எந்த விதமான பதிலையும் சொல்றது கிடையாது. இப்ப இந்த தாக்குதலையும் இஸ்ரேல் தான் நடத்தி இருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தாலும் எந்த விதமான ஒரு கருத்தும் இஸ்ரேல் தரப்புல இருந்து இதுவரைக்குமே வெளியிடப்படாமல் இருக்கிறதும் கவனிக்கப்பட வேண்டியது. அதே நேரம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டதுக்கு பிறகு வடக்கு இஸ்ரேல்ல இருக்கிற மிக முக்கியமான பல நகரங்கள்ல சைரன்கள் ஒலிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் சொல்லப்படுற ஒரு படைப்பிரிவு, இந்த PMF அமைப்போட சேர்ந்து செயல்படுற இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் சொல்லப்படுற ஒரு அமைப்பு வடக்கு இஸ்ரேல் மேல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறதா அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கங்கள்ல சில காணொளிகளையும் புகைப்படங்களையும் வெளியிட்டிருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா இந்த விதமான பாதிப்புகள் இஸ்ரேல் தரப்புல இருந்து ஏற்பட்ட மாதிரி இதுவரைக்கும் செய்திகள் வெளியாகல. வடக்கு இஸ்ரேல்ல பல இடங்கள்லையும் சைரன்கள் ஒலிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அதே நேரம் அமெரிக்க படைகளை இலக்கு வச்சு இந்த PMF-க்கு சார்பான அமைப்புகள் திரும்பவும் தாக்குதல் நடத்தலாம் என்ற பயம் கூட இப்ப ஏற்பட்டிருக்கு. என்று சொன்ன கடந்த காலங்களிலையும் கூட PMF அமைப்பு இந்த மாதிரியான தாக்குதலை அமெரிக்க படைப்பிரிவிட முகாம்கள் மேல, ஈராக்ல சிரியாவில் இருக்கிற முகாம்கள் மேல தாக்குதல்களை நடத்தி இருக்கு. ஏன்னு சொன்னா இதுக்கு பிறகு அமெரிக்க படைகள் ஈராக்ல இருக்கக்கூடாது, ஒட்டுமொத்தமா மிச்சமா இருக்கிற படைகள் கூட வெளியேற்றப்படணும் என்ற கோரிக்கையை முன்வச்சு இந்த மாதிரியான தாக்குதலை PMF, இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் மாதிரியான அமைப்புகள் அமெரிக்க படைகள் மேல நடத்தி இருக்கு. போன இந்த பிப்ரவரி மாதத்துல 3 அமெரிக்க படை உறுப்பினர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த அமைப்பு தங்களுடைய தாக்குதலை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தது. இப்ப திரும்பவும் அமெரிக்க படைகளை இலக்கு வச்சு இந்த அமைப்புகள் தாக்குதல் நடத்தலாம் என்ற ஒரு பதற்றம் கூட உருவாகி இருக்கு. நம்ம ஆரம்பத்துல நினைச்ச மாதிரி மத்திய கிழக்கு பதற்றம் கட்டுப்படுத்தப்படும் என்று சொல்லி சொன்னாலும் கூட இப்ப ஈராக்ல நடத்தப்பட்டிருக்கிற இந்த தாக்குதல் பொது பிரச்சனையா உருவெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. இதே நேரம் நேற்று ஈரான்ல நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் சம்பந்தமா ஒரு நகைச்சுவையான நக்கலான கருத்தை ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அமெரிக்கான NBC ஊடகத்துக்கு சொல்லி இருக்கிறத பார்க்க முடியுது. அமெரிக்கான NBC ஊடகத்தோட ஒரு நேர்காணல்ல அவர் கலந்து கொண்டிருக்கிறாரு. இது ட்ரோன் ஒரு தாக்குதலே கிடையாது, அனுப்பப்பட்டது ட்ரோன்களும் கிடையாது, எங்களோட பிள்ளைகள் விளையாடுற விளையாட்டு பொருட்கள், டோய்ஸ் மாதிரியான பொருட்களை தான் இஸ்ரேல் அனுப்பியிருக்கு என்ற மாதிரியான ஒரு நக்கலான கருத்தை ஈரான் வெளிவிவகார அமைச்சர் இந்த அமெரிக்கான NBC ஊடகத்துக்கு சொல்லி இருக்கிறாரு. ஆனா இதுக்கு பிறகும் இன்னும் ஒரு தாக்குதலை இஸ்ரேல் ஈரான் மேல நடத்துமா இருந்தா உடனடியாவே கடுமையான ஒரு பதிலடியை கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும். இப்போதைக்கு ஈரான் திரும்பவும் தாக்குதல் நடத்த வேண்டிய தேவை கிடையாது என்று சொல்லியும் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் சொல்லி இருக்கிறாரு. எப்படியான ஒரு பின்புலத்துல தான் இஸ்ரேலுக்கு 26 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை கொடுக்கிறதுக்கான வாக்கெடுப்பு அமெரிக்க காங்கிரஸ்ல பாராளுமன்றத்துல இன்றைக்கு நடத்தப்பட இருக்கு. யுக்ரைனுக்கும் 60 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி இதன் மூலமா கிடைக்க இருக்கிறதா சொல்லப்படுது. மறுபக்கம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுக்கு அங்கிருக்கிற மக்களே தொடர்ச்சியா கடுமையான எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி வாரதை பார்க்க முடியுது. இன்றைக்கும் கூட 55 இடங்கள்ல இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட இருக்கு. இதே நேரம் ஒட்டுமொத்த சர்வதேச கவனமும் மத்திய கிழக்கு பதற்றம், இஸ்ரேல் ஈரான் மோதல் சம்பந்தமா தான் திரும்பி இருக்கு. காசாவுல தொடர்ச்சியான கொடூரங்கள் நடந்து வருது. ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஒரு குழந்தையிட உயிர் காவு கொள்ளப்படுறதா ஐநா வெளியிட்ட ஒரு தகவல்ல இன்னைக்கு சொல்லப்பட்டிருந்தது. ரஃபா பகுதியில நேற்று இரவுல இருந்து உக்கிரமான ஒரு தாக்குதலை
இஸ்ரேல் நடத்தி வருது. இதுவரைக்கும் நேற்று இரவுல இருந்து 10 பேருட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமா 34,000 பேருட உயிர்கள் இதுவரைக்கும் காசாவுல காவு கொள்ளப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஒரு கடுமையான மோதல் காசாவுல நடந்து வருது. மற்ற பக்கம் சர்வதேசத்தின கவனம் எல்லாமே மத்திய கிழக்கு பதட்டம் சம்பந்தமா தான் திரும்பி இருக்கு. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.